இத்தனை கோடி கொடுக்குறோம், உங்களை முதலமைச்சரா நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி காதுல தேனை ஊத்துவாங்க. நாக்கள் ஊத்துனா கூட குடிச்சதுக்கு பண்ணா நீங்க ஏன்டா காதுலயே தேனை ஊத்துறீங்கன்னு பாருல. அது போல பல இடங்கள்ல இருந்து ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கு. அது வந்துட்டு பாஜகல இருந்து மட்டும் இல்ல, பல கட்சிகளும் சொல்றாங்க உங்களை முதல்வர் வேட்பாளரை நிறுத்துறோங்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இல்ல இருக்கு. அதுதான் கேக்குறேன். இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டுல சீமான வளர்த்து விடுறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோமாங்கிறதான் கேள்வி. நாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கோம். எனக்கு உண்டான சோத்தை நானே உழைச்சு சம்பாரிச்சு நான் திங்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியாக இருக்கும்போது நீ பிச்சை போட்ட சோறுல உட்காந்து தின்னாக்க என்னால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. நீ என்னத்தை போட்டாலும் நான் திங்கிறோங்கிற நிலைமை வந்துடும். நான் சோறு இது பண்றேன்னு நீ என் ஜோத்துல மண்ணெல்லி போட்டா எதிர்த்து கேள்வி கேட்கிற உரிமை என்கிட்ட இருக்கும். அதற்காக நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம்ங்கிறத தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்றோம். பாஜகவோடோ காங்கிரஸோடோ அதிமுக திமுகவோடோ ஒருபோதும் கூட்டணி இல்லைங்கிறது மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் சொல்லுவதை நீங்க நம்பாம இருக்கலாம். அது அரசர் புரசலாக இங்க வருதே அங்க பேச்சு வருதே இதை வருதுன்னா நீங்க பேசிக்கொண்டே இருக்கலாம். காலம் உங்களுக்கு நிர்ணயிக்கும், காலம் உங்களுக்கு நிரூபிக்கும் நாங்கள் யாராக இருக்கிறோங்கிறது.